ஹலோ எவ்ரிவன். டுடே வந்து மே செகண்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். மே 8ல இருந்து மே 14 வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் குவிஸ் டைப்ல. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் கண்டிப்பா இதை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்ம மே 8ல இருந்து 14க்குள்ள இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை படிச்சுட்டு வந்து இந்த மே செகண்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கவர் பண்ணாத கொஷின்ஸ் கூட இந்த வீடியோல வந்து கவர் ஆகியிருக்கு. ஓகேங்களா? தென் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி பிடிஎஃப் பிளஸ் வந்து இன்னைக்கான செகண்ட் வீக்கான பிடிஎஃப்ஸ்மே வந்து நான் அப்லோட் பண்றேன். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மே 1ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து மே செகண்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வீக்லி ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் மூடிஸ் ரிவைஸ்டு ஜிடிபி growth forecast ஃபார் இந்தியா ஃபார் த இயர் 2025? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து இந்த ஜிடிபி growth forecast வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ நம்ம ரீசெண்டா படிச்சது S&P குளோபல் பிளஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூடிஸ் மூணுமே படிச்சிருந்தோம். இப்போ இங்க மூடிஸோட ஜிடிபி growth forecast வந்து இயர் 2025க்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இயர் 2025க்கு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். 6.3%. ஓகேங்களா? ஜிடிபி growth forecast வந்து எவ்வளவு பண்ணியிருக்காங்க? 6.3%. ஓகே, இது வந்து இயர் 2025க்கு. இப்போ இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. மூடி வந்து என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்க? ஜிடிபி growth forecast இயர் 2025க்கு வந்து 6.6ல இருந்து இப்போ 6.3 மாத்திருக்காங்க. ஓகேங்களா? 6.6ல இருந்து 6.3 மாறி இருக்கு. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிடிபி ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா? இப்போ என்ன இருக்கு? டிக்ரீஸ் தான் இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு இது வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட இது பார்த்தீங்கன்னா 6.5ல இருந்து 6.2 சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. ஓகேங்களா? இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026. நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்க்மே சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஜிடிபி growth வந்து 6.7ல இருந்து 6.3%. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூடிஸ் வந்து 2026ல வந்து 6.5% இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓ, இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க? மூடிஸ் பத்தி பேசியிருக்காங்க, ஐஎம்எஃப் ஓட ப்ரொஜெக்ஷன் பேசியிருக்காங்க, வேர்ல்டு பேங்கோட ப்ரொஜெக்ஷன் பேசியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மூடிஸோட 2025 ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 6.3%. இது வந்து 6.6ல இருந்து 6.3 டவுன் ஆயிருக்கு. ஓகேவா? இதுவே மூடிஸ் வந்து 2026க்கான இயர் பாத்தீங்கன்னா 6.5% மாறி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 2026க்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்காங்கல்ல, அவங்களது சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 2026ஓட ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் வந்து 6.5ல இருந்து 6.2 வந்து டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்க்மே வந்து 6.7ல இருந்து 6.3 மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்க அதுக்கு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் 25க்கு எந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட், 26க்கு என்ன ஜிடிபி ஃபோர்காஸ்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் மட்டும் அப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிடிபி ஃபோர்காஸ்ட், மானிட்டரி பாலிசி, ரெப்போ ரேட் இதெல்லாம் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர், மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அதை அப்டேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், which bank has signed an MOU with Sadan to enhance financial access for small and women-led enterprises? ஓகேங்களா? எந்த பேங்க் வந்து சாதான் அப்படின்றவங்க கூட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க? பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க சாதான்ற கம்பெனி கூட. எதுக்காகன்னா ஸ்மால் அண்ட் உமன் லெட் என்டர்பிரைசஸ், ஐ மீன் எம்எஸ்எம்இல இருக்க உமனோட ஃபினான்ஷியல் ஆக்சஸை வந்து இன்னும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்
அப்படின்றதுக்காக பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சாதன் அப்படின்றவங்க கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து செகண்ட் நியூஸ். இந்த சாதான் அப்படின்றது ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இது வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இவங்களும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்எஸ்எம்இல இருக்க உமனுக்கு வந்து ஃபினான்ஷியலா வந்து அவங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல அவ்வளவுதான் நியூஸ். Third question. Which program has been recognized by the UN Decade Ecosystem Restoration as one of the top 10 World Restoration Flagship Initiative? நமாமி கங்கே. இந்த நம்ம இனிஷியேட்டிவ் படிச்சிருப்போம். இது எதுனா இந்த ரிவர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்காக தான் வந்து இந்த இது கொண்டு வந்தாங்க, நமாமி கங்கே ஸ்கீம். ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராம் தான் வந்து யார் ரெகக்னைஸ் பண்றாங்கன்னா யூஎன் டிகேட் ஆஃப் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. இது வந்து என்னன்ட்டு டாப் 10 வேர்ல்ட் ரீஸ்டோரேஷன் ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ல இது ஒண்ணு அப்படின்ட்டு ரெகக்னைஸ் பண்றாங்க. யாருன்னா யூஎன் டிகேட் ஆஃப் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். ஓகேங்களா, இது ஒரு ஃபுல் நியூஸ் பாருங்க, புரியும். இந்த நமாமி கங்கே ப்ரோக்ராம் வந்து நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. இது வந்து 62nd எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் வந்து ராஜீவ்குமார் வந்து சேர் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு வந்து செவரல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னா கங்கா ரிவரை வந்து ரிஜுவினேட் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நமாமி கங்கா ப்ரோக்ராம் இதுதான் வந்து டாப் 10ஓட வேர்ல்டு ரீஸ்டோரேஷன் ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ல ஒன்னா இருக்கு. ஓகேங்களா, next one, fourth one. Where is the new off-campus center of the Indian Institute of Foreign Trade வந்து being established? Gift City, Gandhi Nagar. இங்கதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூ ஆஃப் கேம்பஸ் சென்டர் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஓகேங்களா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து யார்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ஆஃப் கேம்பஸ் சென்டர் வந்து கிஃப்ட் சிட்டி குஜராத்ல வந்து காந்தி நகர்ல வந்து என்ன பண்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. ஓகேவா, இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே வருது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே வருது. ஓகே, இது எதுக்காகனா எய்மிங் டு மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன், குளோபல் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் ஆக்சஸ் டு ப்ரீமியர் ட்ரேட் எஜுகேஷனுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து எம்பிஏ அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் என்ன பண்றாங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. ஓகே, யாருன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து கிஃப்ட் சிட்டி காந்தி நகர்ல தான் வந்து அவங்களோட நியூ ஆஃப் கேம்பஸ் சென்டரை வந்து என்ன பண்றாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகேங்களா, ஃபிஃப்த் ஒன் போலாம். வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் ஸ்கீம் 2025? ஸோ நம்ம ரீசெண்டா படிச்ச நியூஸ் தான் இது எல்லாமே. என்னன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட், யாருக்கெல்லாம் வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுதோ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஜெக்ட் எய்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்கீம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா டு எலிமினேட் ஃபினான்ஷியல் சாரி வெயிட் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன்க்கு வந்து ஆன்சர் சி தான். ஓகேங்களா, to eliminate financial barrier and reduce mortality by providing prompt trauma treatment. அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆகுதுல்ல, ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு சில ஃபேமிலிஸ் கிட்ட வந்து அதுக்கான மணி இருக்காது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து உயிர் காப்பாத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணாம இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1.5 lakh வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது ப்ரொவைட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்பத்துல இருந்து வந்திருக்குன்னா May 5ல இருந்து எஃபெக்டிவ் வந்திருக்கு. அவங்க அதுவும் ஆக்சிடென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் 7 daysக்குள்ள வந்து இந்த இது வந்து அவங்க என்ரோல் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, 1.5 lakh அமௌண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து மெயினா ஃபர்ஸ்ட் 7 daysக்கு. அதே மாதிரி எனி இண்டிவிஜுவல் வந்து
மோட்டார் வெஹிக்கல்ல பப்ளிக் ரோட்ல வந்து யாருன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்கலாம் இதுல வந்து எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? இதோட மெயின் எய்மே என்னன்னா டு ரெடியூஸ் மார்டாலிட்டி பை எலிமினேட்டிங் ஃபினான்ஷியல் பேரியர் டு ப்ரொமோட் ட்ராமா. எப்படின்னா என்னது, அவங்களுக்கு ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றதுனால அதான் அவன் சொன்னல, ஒரு சில ஃபேமிலிஸ்ல வந்து மணி இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்காம உயிர் பிழைக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம மணி கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வரதுனால நிறைய பேர் வந்து இது மூலமா வந்து உயிர் காப்பாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the total outlay approved by the Union Cabinet for the centrally sponsored scheme to upgrade ITIs? ITIs வந்து அப்கிரேட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா டோட்டல் அவுட்லே வந்து எவ்வளவு அப்ரூவ் பண்ணிருக்காங்க யூனியன் கேபினெட்னா 60,000 crores. ஓகேங்களா? 60,000 crore. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வித் அன் அவுட்லே வந்து 60,000 crore. இதுல என்னன்னா 1000 கவர்மெண்ட் ஐடிஐஸையும் பிளஸ் வந்து 5 நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் எப்போனா இந்த 5 இயர்ஸ்க்குள்ள. ஓகேவா? அதுக்காக 60,000 crore வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, டு அப்கிரேட் 1000 கவர்மெண்ட் ஐஐடிஐஸ் அண்ட் 5 நேஷனல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் ஓவர் 5 இயர்ஸ்க்குள்ள. இந்த 5 இயர்ஸ்ன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது என்னன்னா எய்மிங் டு ஸ்கில் 20 lakh யூத்தை வந்து ஸ்கில் இதுக்கு மூலமா வந்து அவங்களை டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான டோட்டல் அமௌண்ட் தான் வந்து 60,000 crore. இந்த 60,000 crore பாத்தீங்கன்னா 30,000 crore வந்து சென்ட்ரலோட ஷேர். ஓகே, 30,000 crore வந்து சென்ட்ரலோட ஷேர். ஸ்டேட்டோட ஷேர் வந்து 20,000. இண்டஸ்ட்ரியோட ஷேர் பாத்தீங்கன்னா 10,000. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து 10,000. இதுல வந்து 50% ஆஃப் த சென்ட்ரல் ஷேர் வந்து கோஃபினான்ஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு ஈக்குவலானா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் வேர்ல்ட் பேங்க்கும் ஈக்குவல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கேபினெட் அப்ரூவ் பண்ணது 60,000 crore, 1000 கவர்மெண்ட் ஐடிஐஸ், 5 நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் ஓவர் 5 இயர்ஸ். ஓகேங்களா? எதுக்காகனா எய்மிங் டு ஸ்கில் 20 lakh யூத். இதுல சென்ட்ரல், ஸ்டேட், இண்டஸ்ட்ரி 3 ஷேர் சொல்லியிருக்காங்க, 30,000, 20,000, 10,000. இதுல எந்த 2 பேருக்கு ஆர்கனைசேஷனுக்கு ஈக்குவலா இவங்க சென்ட்ரல் ஷேர் பண்ணிருக்காங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் வேர்ல்ட் பேங்க்கு ஈக்குவலா. ஓகேங்களா? அவ்வளவுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். யூனியன் கேபினெட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபேஸ் பி எக்ஸ்பான்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா academic and infrastructure capacity at which group of institution along with the creation of 5 state of the art research prop to strengthen industry academia linkages. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஐஐடி இண்டோர், ஐஐடி மந்தி, ஐஐடி ரோப்பர், ஐஐடி காந்தி நகர், ஐஐடி பாட்னா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பார்க்கலாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, இது ஃபேஸ் பி எக்ஸ்பான்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எதுக்குன்னா அகாடமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெப்பாசிட்டிக்கு. ஓகேவா? சாரி, இதுக்கு ஆன்சர் வந்து சிமா, நாட் பி. ஓகேங்களா? ஆன்சர் பி கிடையாது, சி தான் ஆன்சர். ஓகே, ஐஐடி இங்க வந்து ஆப்ஷன்ல தப்பா கொடுத்துருக்காங்க. ஐஐடி திருப்பதி, ஐஐடி பிலாய், ஐஐடி ஜம்மு, ஐஐடி டார்வர்ட், ஐஐடி பாலக்காடு, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது இந்த நியூஸ்க்கு. யூனியன் கேபினெட் வந்து ஃபேஸ் பி வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எதுக்காகனா அகாடமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெப்பாசிட்டி. எங்கன்னா ஐஐடி திருப்பதி, ஐஐடி பிலாய், ஐஐடி ஜம்மு, ஐஐடி தார்வாட், ஐஐடி பாலக்காடு. ஓகே, இது வந்து ஒரு 5 ஸ்டேட்டும் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதோட டோட்டல் அவுட்லே பாருங்க 11,822.79 crore. எந்த வருஷத்துக்காகனா 25ல இருந்து 29. ஓகே, 25 to 29 வரைக்கும். இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சீட்ஸ் யூஜி, பிஜி, பிஹெச்டி ப்ரோக்ராம் எல்லாமே இது ஆஃபர் பண்றாங்க. ஓகே, திருப்பதி, பிலாய், ஜம்மு, தார்வாட், பாலக்காடு எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐஐடிஸ் வந்து நம்ம இது வரைக்கும் மேக்ஸிமம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இதுல எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸாம்ல. ஓகேங்களா? இங்கதான் வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ரிசர்ச் பார்க்க வந்து
கிரியேட் பண்றதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எந்த 5 IITsல தான். ஓகே, next, which policy was revamped to approve fresh coal linkages for power plant? Fresh coal linkages for power plant வந்து எந்த பாலிசி மூலமா ரீவாம்ப் பண்றாங்கன்னா சக்தி பாலிசி மூலமா தான் என்ன பண்றாங்கன்னா ரீவாம்ப் பண்றாங்க. ஓகேங்களா, இது என்னதுன்னா ஃப்ரெஷ் கோல் லிங்கேஜஸ் சக்தி பாலிசி மூலமா தான் என்ன பண்றாங்கன்னா ரீவாம்ப் பண்றாங்க. ஓகேங்களா, இதுலயே வந்து விண்டோ 1 விண்டோ 2 இது பண்றாங்க. விண்டோ 1ல என்ன சப்ளை பண்றாங்கன்னா பிரைசஸ் வந்து நோட்டிஃபை பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து விண்டோ 2ல வந்து ஆக்ஷன் பேஸ்ட் லிங்கேஜஸ் அட் a premium, streamlining allocation and boosting flexibility for central gencos, state gencos and independent power producers. ஓகே, அதே மாதிரி இந்த ஓப்பன் ஆப்ஷன் வந்து பேஸ் பண்றாங்களா, இது வந்து அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 12 monthல இருந்து 25 yearsன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 monthல இருந்து 25 years. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரெடியூசஸ் 8 சக்தி பாலிசி பேராஸ் இன்டு 2 கிளியர் விண்டோஸ். 2 விண்டோஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த 2 விண்டோஸ் மூலமா என்ன பண்றாங்கன்னா இந்த சக்தி பாலிசி பேராஸ் வந்து 8 வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஓகேவா, இது என்ன சொல்றாங்க, சக்தி பாலிசி தான் ஆன்சர். இது எதுக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க மெயினா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கோல் லிங்கேஜஸை வந்து பவர் பிளான்ட்டுக்கு அப்ரூவ் பண்றதுக்காக சக்தி பாலிசியை வந்து ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மால்தீவ்ஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சென்டர். மாலத்தீவ்ஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சென்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா 8.8 பில்லியன். ஓகே, 8.8 பில்லியன். இதுக்கான ஃபுல் நியூஸ் பாருங்க. மாலத்தீவ்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8.8 பில்லியன் வந்து மாலத்தீவ்ஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர் வந்து மாலத்தீவ்ஸோட கேபிட்டல்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்னா பில்ட் பண்ண போறாங்க. இது யாரோட கொலாபரேஷன் வச்சுன்னா கத்தாரி ஓன்ட் MBS குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கொலாபரேட் பண்ணி தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா MIFC வந்து பில்ட் பண்றாங்க. எங்கன்னா மேல்ல பில்ட் பண்றாங்க. இந்த MIFC வந்து எந்த இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 2013 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஒரு சஸ்டைனபிள் ஃபினான்ஷியல் ஃப்ரீ ஜோனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட மெயின் கீ பெனிஃபிட்ஸ் பாருங்க, இங்க இருக்கு. ஜீரோ கார்பரேட் டாக்ஸ், ஜீரோ கார்பரேட் டாக்ஸ், டாக்ஸ் ஃப்ரீ இன்ஹெரிட்டன்ஸ், ஃபுல் ஓனர்ஷிப் ரைட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நோ ரெசிடென்சி ரெக்குயர்மெண்ட்ஸ். இதெல்லாமே வந்து அதோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து MIFC என்னெல்லாம் ஃபியூச்சர்ல ஆஃபர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அசெட்ஸ், கிரீன் ஃபினான்ஸ், எய்மிங் டு மேக் மேல் வந்து ஒரு லீடிங் ஃபினான்ஷியல் பிசினஸ் அப்பா வந்து இந்தியன் ஓஷன்ல வந்து இருக்கணுன்றதுக்காக தான் இந்த MIFCயை வந்து என்ன பண்றாங்கன்னா பில்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ இங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜென்ரேட் ஓவர் 1 பில்லியன் இன் ரெவன்யூ பை இட்ஸ் 5th year அண்ட் சிக்னிஃபிகன்ட்லி கான்ட்ரிபியூட் டு த நேஷனல் ஜிடிபி. நம்மளோட நேஷனல் ஜிடிபிக்கு 5th yearல வந்து இது 1 பில்லியன் கிட்ட வந்து ரெவன்யூ எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மால்தீவ்ஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் செக்டருக்கு 8.8 பில்லியன். ஓகேங்களா, 10th question, what financial aid has been enhanced for permanent member of the Tamil Nadu Traders Welfare Board? ஓகே, தமிழ்நாடு ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரம் 3 lakhல இருந்து 5 lakh வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் நியூஸ் பார்க்கலாம், புரியும். சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா May 5 வந்து ட்ரேடர்ஸ் டேன்ட்டு இது பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக படித்தோம். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு இந்த தமிழ்நாடு ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 3 lakhலேருந்து 5 lakhக்கு வந்து அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி May 5 வந்து என்ன பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ட்ரேடர்ஸ் டேன்ட்டு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் who resigned as the Prime Minister of Romania following the first round of the presidential election? Marcel
இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த பிரசிடென்டல் எலெக்ஷன்ல அவங்களோட பிரைம் மினிஸ்டர் இதை வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொமானியனோட பிரைம் மினிஸ்டர் மார்க்கல் சிலோகா இவங்க தான் வந்து என்ன பண்ணி இவங்க வந்து சோசியல் டெமோக்ரேட் பார்ட்டியை சேர்ந்தவங்க. எந்த பார்ட்டினா சோசியல் டெமோக்ரேட் பார்ட்டி. ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க. பேர் என்னது? மார்க்கல் சிலாகோ. ஓகேவா, ரொமானியாவோட பிரைம் மினிஸ்டர். ஓகே, 12th question. Who has been elected as the new Chancellor of Germany after securing a majority in the second round of voting in the lower house of parliament? யார் வந்து நியூ சான்சலர் ஆஃப் ஜெர்மனி? ஓகேங்களா, நியூ சான்சலர் ஆஃப் ஜெர்மனி யாருன்னா ஃப்ரெட்ரிக் மெர்ஸ். இவங்க தான் வந்து இப்ப நியூ சான்சலர் ஆஃப் ஜெர்மனியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் நியூ சான்சலர் ஆஃப் ஜெர்மனிக்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, நியூ சான்சலர் ஆஃப் ஜெர்மனி யாருன்னா ஃப்ரைட்ரிச் மெர்ஸ். ஓகே, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் votingலயே வந்து இவங்களுக்கு வந்து நிறைய மெஜாரிட்டி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 13th question. What is the name of the joint Indian military operation launched on May 7, 2025 against terror camp in Pakistan and POK? POKனா ஓகே, ஆபரேஷன் சிந்தூர் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆபரேஷன் சிந்தூர் தான் வந்து இந்தியால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வார்க்கு வந்து நேம் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஆபரேஷன் சிந்தூர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா அகைன்ஸ்ட் டெரர் கேம்ப்ஸ் இன் பாகிஸ்தான் அண்ட் POK. 14th question. What is the name of the joint venture formed by Paras Defense and Heaven Drones? ஓகே, வாட் இஸ் த நேம் கேட்டிருக்காங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பாராஸ் டிஃபென்ஸும் ஹேவன் ட்ரோன்ஸும் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க. ஓகேவா, இந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட நேம் என்னன்னா பாராஸ் ஹெவன் ட்ரோன்ஸ் இந்தியா. பாராஸ் ஹெவன் ட்ரோன்ஸ் இந்தியா. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார்ம்டு பை பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவன் ட்ரோன்ஸ்னா பாராஸ் ஹெவன் ட்ரோன்ஸ் இந்தியா. அந்த அவங்க போட்ட ஜாயிண்ட் வெஞ்சருக்கு நேம் என்னன்னா பாராஸ் ஹெவன் ட்ரோன்ஸ் இந்தியா. ஓகேவா, இவங்களோட 2 கம்பெனி நேமே இதுல வந்து இன்க்ளூட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா லாஜிஸ்டிக் ட்ரோன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 kg இருந்து 40 kg வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பேலோட் ரேஞ்சஸ் வந்து 10 kg இருந்து 40 kg சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து லாஜிஸ்டிக் அண்ட் கார்கோ ட்ரோன்ஸ் இன் இந்தியா தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எதை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்கன்னா லாஜிஸ்டிக் அண்ட் கார்கோ ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக தான் இந்த 2 கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஓகேவா, லாஜிஸ்டிக் அண்ட் கார்கோ ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவன் ட்ரோன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட நேம் தான் வந்து பாராஸ் ஹெவன் ட்ரோன்ஸ் இந்தியா. ஓகேவா, அதே மாதிரி அதோட பேலோட் ரேஞ்ச் வந்து 10 kg இருந்து 40 kg. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15th கொஸ்டின் போலாமா? Which company has driven the development of Starbase into a major manufacturing and launch facility? இதுக்கு வந்து SpaceX தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டார்பேஸ் வந்து இது பண்றதுக்காக ட்ரிவன் பண்ணியிருக்காங்க, மேஜர் மேனுஃபேக்சரிங் அண்ட் லான்ச் ஃபெசிலிட்டிக்காக. ஓகேவா, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க புரியும். ஸ்டார்பேஸ் அப்படின்றது வந்து பிரவுன் விசில் டெக்சாஸ் அங்க வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா, அட் த SpaceX லான்ச் சைட்ல. ஓகே, இந்த ரியோ கிராண்ட் வேலியில. ஓகேங்களா, இந்த ஏரியா வந்து ப்ரீவியஸா என்னன்னு சொல்றாங்கன்னா பொக்கா சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து டெவலப்டு இன்டு ஏ மேசிவ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியா வந்து டெவலப் ஆயிருக்கு. யார் மூலமானா SpaceX மூலமா தான் வந்து இது நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டார் பேஸ் வந்து ஓகே SpaceX மூலமா இது வந்து டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இதுல ஏதோ நீங்க பெருசா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்ல. எந்த கம்பெனி வந்து ஸ்டார் பேஸோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா SpaceX. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து வாட் டெக்னாலஜி வில் பி யூஸ்டு டு டெலிவர் இன்டர்நெட் சர்வீசஸ் அண்டர் த ஏர்டெல் ஆப்பிரிக்கா ஸ்பேஸ் எக்ஸ் கொலாபரேஷன். இதுவும் நம்ம படிச்ச நியூஸ் தான். இது என்ன சொல்றாங்கன்னா ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன். இப்போ இந்த டெக்னாலஜி தான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்காங்கல்ல, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸை வந்து டெலிவர் பண்றாங்க. எங்க யாருக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலும் ஆப்பிரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் கொலாபரேஷனுக்கு கீழே ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் வந்து டெலிவர் பண்றாங்க. ஓகே, இப்போ ஏர்டெல் ஆப்பிரிக்காவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ப்ரொவைட் ஸ்டார்லிங்க் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து ஏர்டெல் கஸ்டமர்ஸ் வந்து எங்க இருக்கவங்களுக்குன்னா ஆப்பிரிக்கால இருக்கவங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக. அவ்வளவுதான் இந்த நியூஸே. ஓகேவா, ஆப்பிரிக்கால ஏர்டெல் யூஸ் பண்றவங்களுக்கு நல்ல இன்டர்நெட் கிடைக்கணுன்றதுக்காக இவங்க வந்து ஸ்பேஸ் எக்ஸோட கொலாபரேட் பண்ணி ஸ்டார்லிங்க் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து என்ன பண்றாங்க, ப்ரொவைட் பண்றாங்க. 17th news. What recent agreement was signed between India and the United Kingdom after over 2 years of negotiation? 2 years of negotiation after வந்து இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஓவர் 2 years of negotiation. ஓகே, இப்போ வந்து எதுக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா கூட்ஸ் சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் பிளஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இந்த டூ நேஷன்ஸ் யார் யுனைடெட் கிங்டமும் இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 18th நியூஸ். விச் கவர்மெண்ட் பாடி சைன்ட் அண்ட் எம்ஓயு வித் Rhenus Logistic India to boost island water transport. Island Waterway Authority of India இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேனோஸ் ஐலாண்ட் லாஜிஸ்டிக் இந்தியாவோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஐலாண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பூஸ்டப் பண்றதுக்காக. ஓகே, ஸோ ரேனஸ் லாஜிஸ்டிக் இந்தியா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க கூட தான் வந்து யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் கீழே தான் வராங்க. ஓகே, next 19th one. In the 2025 Sudirman Cup final held in Xiamen, China overwhelmed South Korea. How many Sudirman Cup title has China won as of 2025? 14 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சைனா வந்து இந்த சுதீர்மன் கப் ஃபைனல் வந்து ஜியாமென் சைனால தான் வச்சிருக்காங்க. அங்க சைனா வந்து சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இவங்க மொத்தம் எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 14 மெடல். ஓகேவா, 14 மெடல் வாங்கியிருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுதீர்மன் கப் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா 1989ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் சைனால தான் நடந்திருக்கு. சைனா தான் வந்து சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொத்தம் 14 மெடல்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். விச் டே நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கல, பட் ஆனால் இந்த குவிஸ்ல வர கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, which day is observed on May 6 to encourage self-acceptance over societal beauty ideals? International No Diet Day தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. மே 6 அன்னைக்கு இன்டர்நேஷனல் நோ டயட் டே. ஓகேவா, இது எதுக்காகனா டு என்கரேஜ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஓவர் சொசைட்டல் பியூட்டிஸ் ஐடியல்ஸ். ஸோ மே 6 வந்து இன்டர்நேஷனல் நோ டயட் டே. இது வந்து குளோபலா வந்து அப்சர்வ் பண்ண டேட் தான் வந்து மே 6. ஓகே, மெயினா வந்து எதை என்கரேஜ் பண்றதுக்காகனா அவங்களோட செல்ஃப் அக்செப்டன்ஸை வந்து எதை அந்த பியூட்டி ரிலேட்டடா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என்கரேஜ் பண்றாங்க. ஓகேவா, இன்டர்நேஷனல் நோ டயட் டே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு தலாசெமியா டே? தலாசெமியா டே நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்னும் படிக்கல. ஓகேங்களா, நான் ஃபைனலா மே 31 நியர்பை தான் வந்து மே 1ல இருந்து 31க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் லைனா பிளஸ் தீம்ஸ் இதை அப்சர்வ் பண்ண இயர் வந்து எழுதி எடுத்துட்டு வந்து க்ளூ மாதிரி வச்சு நம்ம படிச்சுக்கலாம். அப்பதான் ஞாபகம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது குவிஸ்ல வந்து வர கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே படிச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு தலாசெமியா டே 2025 வந்து இதுக்கான தீம் பாத்தீங்கன்னா டுகெதர் ஃபார்
தலாசமியா யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ் பிரியாரிட்டைசிங் பேஷன்ஸ். இதுதான் வந்து அதோட டீம். இது எந்த டேன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மே 8 தான் வந்து வேர்ல்டு தலாசமியா டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கான தீம் தான் வந்து டுகெதர் ஃபார் தலாசமியா யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ் பிரியாரிட்டைசிங் பேஷன்ஸ். ஓகேவா, தீம் வந்து இம்பார்ட்டன்ட், டேஸும் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின், on which day is a world red cross and red crescent day வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா மே 8 தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா, இதுக்கான ஃபுல் நியூஸ் பார்த்துடலாம். வேர்ல்ட் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னா மே 8 செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த இனிஷியேட்டிவ் வந்து யார் ஸ்டடி பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் கமிஷன், இவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து 14th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே செலிப்ரேட் பண்றது. ஓகேங்களா, அதே மாதிரி யாருடைய பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பர்த் ஆனிவர்சரி முன்னிட்டு இந்த டே வந்திருக்குன்னா ஹென்ரி டியூனட். ஏன்னா ஒரு வாட்டி கொஸ்டின்ல இது வந்துருந்துச்சு எக்ஸாம்ல இந்த மாதிரி. ஓகேங்களா, யாருடைய பர்த் ஆனிவர்சரி முன்னிட்டு இந்த டே கொண்டாடி இருக்காங்க அப்படின்ட்டு ஹென்ரி டியூனட்டோட பர்த் ஆனிவர்சரி தான் வந்து வேர்ல்ட் ரெட் கிராஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் நம்ம மே 8 அன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். Which country is set to host the 2035 FIFA Women's World Cup as confirmed by the FIFA President Gianni Infantino? யுனைடெட் கிங்டம் தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போறாங்க 2035ல நடக்கிற ஃபிஃபாவோட உமன்ஸ் வேர்ல்டு கப்பை. ஓகே, 2035ல நடக்கிற ஃபிஃபாவோட உமன்ஸ் வேர்ல்டு கப் யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா, இது வந்து ஒரு வேலிட் பிடர் அப்படின்ற ஒரு பிரஸ்டீஜியஸ் ஈவெண்ட்டை எமர்ஜ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், what does the image released by the Indian Army represent in the word சிந்தூர்? இந்த சிந்தூர் அப்படின்ற பேர்டை வந்து எந்த இமேஜ், அந்த இமேஜ்ல என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. a spilled bowl of vermilion symbolizing grief and resolve. ஸோ இது இங்க பாருங்க புரியும் ஃபுல் நியூஸ்ல. இந்த சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் இருக்காங்கல்ல, இது வந்து பிஎம் மோடி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எதை ரெஃபர் பண்ணி இந்த நேம் வச்சிருக்காங்கன்னா, ஏன்னா வந்து இதுல நிறைய உமன்ஸ் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட வந்து இறந்துருக்காங்க. ஒரு 25 விடோஸ் ஆயிருக்காங்க இப்போ. ஸோ ஓகேங்களா, அவங்கள ரெஃபர் பண்ணி தான் இந்த சிந்தூர் அப்படின்ற நேமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அந்த இமேஜ் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. ஓகேவா, இந்த சிந்தூர் அப்படின்றதுக்காக. இதுல வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ஸ்பில்டு பவுல் ஆஃப் வெர்மிலியன் சிம்பலைசிங் கிரீஃப் அண்ட் ரிசால்வ், இதுதான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரீஃப் பண்ணிருக்காங்க 5 கீ நேஷன், யூஎஸ்ஏ, யூகே, சவுதி அரேபியா, யுஏஇ, ரஷ்யா. இவங்க எல்லாமே வந்து இந்த ஆப்ரேஷன் வாஸ் மெஷர்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் நான் எஸ்கலேட்டரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம், இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இந்தியன் ஆர்மி தான் வந்து இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிந்தூர்க்கான மீனிங் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸ்பில்டு பவுல் ஆஃப் வெர்மிலியன் சிம்பலைசிங் கிரீஃப் அண்ட் ரிசால்வ். ஓகேவா, ரொமானியாவோட கேபிட்டல். இதே கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல வந்துருந்துச்சு ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல. ரொமானியாவோட கேபிட்டல் என்னன்ட்டு. ஓகேவா, எனக்கு வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா புதாபெஸ்டா புச்சாரெஸ்டா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எக்ஸாம்ல. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா ரிவிஷன் பண்ணுங்க, அப்பதான் வந்து. ஸோ கேபிட்டலோட அதான் நான் சொன்னேன்ல, ரொமானியாவோட இது வந்து புதாபெஸ்டா புச்சாரெஸ்டான்னு ரெண்டுமே படிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு எதுவும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. இதுக்கான கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா புச்சாரெஸ்ட், பிரசிடென்ட் வந்து லீ போலோஜன், கரன்சி வந்து ரொமானியன் லியூ. ஓகே, புச்சாரெஸ்ட் தான் வந்து ரொமானியாவோட கேபிட்டல். ஓகேவா, கரன்சி பாத்தீங்கன்னா ரொமானியன் லியூ, கரன்சி வந்து ரொமானியன் லியூ. ஓகே, இந்த மே 2nd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் நான் டெய்லி அப்லோட் பண்ணியிருக்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை படிக்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நியூஸும். ஏன்னா நம்ம இப்போ படித்தது எல்லாமே வந்து நம்ம பிஃபோர் டெய்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் படித்தது, ப்ளஸ் எதனா 1-2 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நம்ம இங்கே நியூவாக படிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியாஸ் கிளைமேட் ஃபினான்ஸ் டாக்ஸானமி ஆர் ரிலீஸ்டு பை த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி? ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட கிளைமேட் ஃபினான்ஸ் டாக்ஸானமி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா to guide investment in climate friendly technology and achieve net zero by 2070. ஓகேங்களா, 2070ல நம்மளோட நெட் ஜீரோவை வந்து அச்சீவ் பண்றதுக்காக தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிளைமேட் ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் மூலமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து மெயின் ஆப்ஜெக்டிவ்னு சொல்றாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இந்தியாவோட கிளைமேட் ஃபினான்ஸ் டாக்ஸானமி நெட் ஜீரோ வந்து அச்சீவ் பண்ணணும். நெட் ஜீரோ வந்து எப்பனா சொல்லியிருக்காங்க 2017 சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ஃப்ரேம்வொர்க் என்னன்னா ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இந்தியாஸோட கிளைமேட் ஃபினான்ஸ் டாக்ஸானமி, ஞாபகம் வச்சுக்கோங்க நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் கிளாப் இன் கிளைமேட் ஃபினான்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரி வந்து 300 பில்லியன் வந்து ஆனுவலி பை 2035 வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Okay, next news. Which organization has been officially recognized by the RBI as the first self-regulatory organization for the financial market? Financial marketக்கு யார் வந்து அஃபிஷியலா ரெகக்னைஸ் ஆயிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனான்னு பார்த்தீங்கன்னா சிபி தான். ஓகேங்களா, சிபி சாரி சிபி கிடையாது, எஃப்ஐஎம்எம்டிஏ. எஃப்ஐஎம்எம்டிஏ சாரி மாத்தி சொல்லிட்டேன், எஃப்ஐஎம்எம்டிஏ. ஓகே, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஆர்கனைசேஷனை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஓன்னு நம்ம படித்தோம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல, எஃப்ஐஎம்எம்டிஏ. இதுவும் ரீசெண்டாக படித்த நியூஸ் தான். ஓகேங்களா, இங்க பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம் மணி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ் அசோசியேஷன், ஃபிக்ஸ்டு இன்கம் மணி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனா வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எஃப்ஐஎம்எம்டிஏ வந்து நவ் அஃபிஷியலி த ஃபர்ஸ்ட் என்டிடி, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் என்டிடி இந்த எஸ்ஆர்ஓ ஃப்ரேம்வொர்க்கு கீழே ரெகக்னைஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இதோட மெயின் எய்மே என்னன்னா டு என்ஷூர் ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க்கெட் ப்ராக்டிசஸ் அண்ட் என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஆர்ஓ வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இது யார் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் நியூஸ். How long will the draft regulation be open for public comment under the new RBI framework? ஓகேங்களா, இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு நியூ ஃப்ரேம்வொர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பப்ளிக் கமெண்ட்ஸ்க்காக எவ்வளவு நாள் வந்து ஓப்பன்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா 21 days. அது என்ன ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபார்முலேஷன் ஆஃப் ரெகுலேஷன், இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. இது எதுக்காகனா டு ஸ்டாண்டர்டைஸ் த ரெகுலேட்டரி ஃபார்முலேஷன் அண்ட் பப்ளிக்கோட ஃபீட்பேக் ப்ராசஸ்க்காக. இது வந்து பப்ளிக் கமெண்ட் பண்றதுக்கு 21 days வந்து என்ன பண்ணுனா ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இது ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்ததுக்கான மெயின் இது என்னன்னா இம்பாக்ட் அனாலிசிஸை வந்து இன்க்ளூட் பண்ற விதமாகவும் இருக்குது. ஓகேங்களா, கைடன்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷனல் பாடிஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ், இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் அண்ட் டைம்லைன்ஸ், இது எல்லாமே வந்து பப்ளிக் கமெண்ட்ஸ் மூலமா இவங்க ரிசீவ் பண்றாங்க. இதுக்கு நம்ம இந்த அந்த ஃப்ரேம்வொர்க் நேம் என்னன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் ரெகுலேஷன். இதுக்கு வந்து எத்தனை டேஸ் வந்து பப்ளிக் கமெண்ட்ஸ்க்காக ஓப்பன்ல இருக்கும்னா 21 days, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த IMF ஓட லேட்டஸ்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக், விச் கண்ட்ரி வில் இந்தியா சர்பாஸ் இன் 2025 டு பிகம் த 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி? நம்ம இது படிச்ச நியூஸ் தான். என்ன சொல்றாங்கன்னா 2025ல இந்தியா வந்து இப்போ 4th பிளேஸ்ல இருக்காங்க, ஜப்பான் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக்ல. இப்போ வந்து டு பிகம் த 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி, யாரை வந்து இந்தியா வந்து சர்பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜப்பானை தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கான ஃபுல் நியூஸ் பாருங்க.
இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஏன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லையும் வந்துருந்துச்சு. ஸோ ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன் நேமும் படிச்சு வச்சுக்கோங்க யார் ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு. இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியா வந்து இப்போ 2025ல இருக்காங்க. இவங்க வந்து ஜப்பானை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். What was the percentage growth in UPI QR code infrastructure in for financial year 24-25? UPI QR code infrastructure வந்து 24-25 வந்து எவ்வளோ வந்து பெர்சன்டேஜ் வந்து growth அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 91.5% வந்து அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 91.5%. ஆர்பிஐயோட யூபிஐ கியூஆர் கோட் வந்து எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா. ஓகேங்களா, ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து யூபிஐ வந்து கியூஆர் கோட்ஸ் மூலமாக தானே பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ எவ்வளோ ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91.5% வந்து இப்போ வந்து க்ரோத், அதோட க்ரோத். ஓகேவா, அதோட க்ரோத் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 91.5%. 6th one வந்து பாருங்க, what is the minimum ticket price mandated by SEBI for investing in the securitized debt instrument? ஸோ நம்ம இது படிச்சது தான். இந்த செக்யூரிட்டைஸ்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மினிமம் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 crore சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 crore சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிபி வந்து இது வந்து ஃபார் யாருக்காகனா போத் ரெகுலேட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஆரிஜினேட்டர்ஸ். ஓகே, அவங்க ரெண்டு பேருக்குமே தான் வந்து இந்த மினிமம் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 crore சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த எம்ஓயு சைன்ட் பிட்வீன் CDOT அண்ட் CSIR NPL. இது ரீசெண்டா படிச்சதுதான். CDOT வந்து சென்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸும் பிளஸ் வந்து CSIR NPL இவங்க ரெண்டு பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் இன் கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்ல வந்து டெவலப் பண்றதுக்காக தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிஎஸ்ஐஆர்னா நேஷனல் பிசிக்கல் லேபரேட்டரி, இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம் கம்யூனிகேஷனை வந்து இன்னும் இன்னோவேஷனாக டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8th கொஷின். who inaugurate the national non-ferrous metal scrap recycling portal? நம்ம நேத்து தான் படிச்சோம். நான் ஃபெரஸ் மெட்டல் அப்படின்றது வந்து லைக் அலுமினியம், காப்பர் இது எல்லாமே வந்து நான் ஃபெரஸ் மெட்டல்னு படிச்சோம். ஓகேங்களா, இதை வந்து இந்த போர்ட்டல் வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு யார் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கிஷான் ரெட்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸோட மினிஸ்ட்ரி தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க இந்த போர்ட்டலை. ஓகே, அந்த போர்ட்டல் நேம் என்னன்னா நேஷனல் நான் ஃபெரஸ் மெட்டல் ஸ்கிராப் ரீசைக்ளிங் போர்ட்டல். ஓகேங்களா, இது வந்து நேஷனல் ஸ்கிராப் ரீசைக்ளிங் ஃப்ரேம்வொர்க் கீழே வந்தது. நெக்ஸ்ட், what key feature does the chip based e-passport include to enhance security? ஸோ நம்ம படித்தோம் இப்போ ரீசெண்டாக பாஸ்போர்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்கல்ல, இதில் வந்து என்ன சிப் பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா RFID சிப் அண்ட் ஆண்டனா டு த ஸ்டோர் பயோமெட்ரிக் டேட்டா. இந்த சிப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த சிப் பேஸ்ட் பாஸ்போர்ட் வந்து இப்போ எம்பேட் பண்ணியிருக்காங்க. யாரோட சேர்ந்துன்னா RFID சிப். இந்த சிப்போட நேம் என்னதுன்னா RFID சிப். இது வந்து சிட்டிசனோட பயோமெட்ரிக் டேட்டாவையும் வந்து இது பண்ணுது, கேதர் பண்ணுது. ஓகே, இது வந்து எந்த ப்ராஜெக்ட் கீழே வருதுன்னா பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட் கீழே தான் வருது. 2.0 வெர்ஷன் இது. ஓகே, இந்த RFID சிப் அண்ட் ஆண்டனா மூலமா தான் வந்து இந்த சிப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டரி சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா October 1, 2023 அப்புறம் பிறந்தவங்களுக்கு. இது வந்து இப்போ பாஸ்போர்ட் நம்ம வீட்லேயே இருந்து ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட்டை.
Next, what is the primary focus for the Adi Shakti Abhiyan launched by the Maharashtra government? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதி சக்தி அபியான் அப்படின்ற வந்து ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காகனா உமன்ஸ் அண்ட் சில்ட்ரனோட வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் வந்து ஆதி சக்தி அபியான் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்க. இந்த ஆதிசக்தி அபியான் இருக்குல்ல, இந்த ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டா கொண்டு வந்ததுக்கான ரீசன் 300th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஹகில்யா பாய் ஹோல்கர் அவங்களோட பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு தான் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஆதிசக்தி அபியான் அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மெயினா வந்து உமன் அண்ட் சில்ட்ரனோட வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து என்ஹான்ஸ் பண்றது, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. ஓகேங்களா. 11th ஒன் பாருங்க. ரீசெண்டா வந்து கேரளா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜோதி ஸ்கீம் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. டு மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் ஃபார் மைக்ரண்ட் சில்ட்ரன், வாட் ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன் இஸ் டார்கெட்டட் ஃபார் என்ரோல்மெண்ட் இன் அங்கன்வாடிஸ் அண்டர் த ஜோதி ஸ்கீம். ரீசெண்டா கேரளால ஜோதி ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் என்னன்னா மைக்ரண்ட் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கொண்டு வரணுன்றதுக்காக தான். இப்போ அந்த அங்கன்வாடியில இவங்களோட டார்கெட் ஆஃப் என்ரோல்மெண்ட் என்ன ஏஜ்குள்ள இருக்கணும்னா 3 to 6 years. ஓகே, இதுதான் வந்து டார்கெட்டட் ஏஜ். இப்போ அங்கன்வாடியில இவங்க ஜோதி ஸ்கீம் கீழே வந்து என்ரோல் பண்றதுக்கான ஏஜ், டார்கெட்டிங் ஏஜ் வந்து 3 to 6 years. கேரளா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 to 6 years அவங்க அந்த ஏஜ்குள்ள இருக்கவங்க வந்து அங்கன்வாடிஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். பிளஸ் 6+ years இருக்கவங்க வந்து பப்ளிக் ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். What aircraft did Biju Patnaik fly to deliver critical supplies to Soviet forces during the Battle of Stalingrad? ஓகேவா. எந்த ஏர்கிராஃப்ட் வந்து பிஜு பட்நாயக் வந்து ஃப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளஸ் டு டெலிவர் கிரிட்டிக்கல் சப்ளைஸை யாருக்குன்னா சோவியட் ஃபோர்ஸஸ் டியூரிங் த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட். யாரு அப்படின்னா டாக்லஸ் C-47 டக்கோட்டஸ். டாக்லஸ் சாரி வெயிட் பண்ணுங்க. ஓகே, இரேஸ் ஆகல. ஓகே, வாட் ஏர்கிராஃப்ட் வந்து என்ன ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டாக்லஸ் C-47 டக்கோட்டஸ். இந்த ஏர்கிராஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்லஸ் C-47 டக்கோட்டஸ் எதுக்காகனா பிஜு பட்நாயக் ஃப்ளை பண்றதுக்காக. எதை டெலிவர் பண்றதுக்காகனா கிரிட்டிக்கல் சப்ளைஸை சோவியட் ஃபோர்ஸ்க்கு டெலிவர் பண்றதுக்காக பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட்ல. ஓகே, டாக்லஸ் C-47 டக்கோட்டஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சின்ஸ் வாட் இயர் ஹஸ் மைக்கி Kowancho Jaworski been a member of the IOC Executive Board? IOC எக்ஸிக்யூட்டிவ் போர்டுக்கு வந்து இவங்க எந்த இயர்ல மெம்பர் ஆயிருக்காங்கன்னா 2020ல. ஓகேங்களா. மைக்கி கொஜான்கோ ஜவார்ஸ்கி இவங்க வந்து 2020ல ஐஓசியோட எக்ஸிக்யூட்டிவ் போர்டோட மெம்பரா மாறி இருக்காங்க. ஓகேங்களா. ஐஓசி மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட மெம்பரா வந்து 2020லயே வந்து இவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. 14th கொஸ்டின். Which Indian Navy ship arrived in Singapore to participate in the Index Asia 2025? Index Asia 2025 நடக்குதுல, இதுல வந்து எந்த ஷிப் வந்து நேவல் ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் சிங்கப்பூருக்கு அரைவ் ஆயிருக்குன்னா ஐஎன்எஸ் கில்டன். ஐஎன்எஸ் கில்டன் வந்து சிங்கப்பூர் அரைவ் ஆயிருக்கு. எதுக்காகனா இண்டெக்ஸ் ஏஷியா 2025ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. ஓகேங்களா. இண்டெக்ஸ் ஏஷியா 2025. ஓகே, இது வந்து மெரிடைம் பார்ட்னர்ஷிப் வந்து பிட்வீன் இந்தியா அண்ட் சிங்கப்பூர். மெரிடைம் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் சிங்கப்பூர். அதுதான் வந்து என்னன்னா இண்டெக்ஸ் ஏஷியா 2025. இதுல வந்து ஐஎன்எஸ் கில்டன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா. இது வந்து சிங்கப்பூர்ல தான் நடக்குது. ஓகே. 15th one. Which specific area in Bijapur has seen intense encounter during Mission Sankalp? மிஷன் சங்கல்ப் நடந்துச்சுல, அதுல வந்து எந்த ஸ்பெசிபிக் ஏரியா வந்து பிஜாப்பூர்ல வந்து ரொம்ப வந்து என்கவுண்டர்ஸ் அதிகமாக இருக்குன்னா லக்ஷ்மன்பூர் ரீஜியன். லக்ஷ்மன்பூர் ரீஜியன்ல தான்.
ஓகே, இந்த மிஷன் சங்கல்ப் சாரி லக்ஷ்மண் புன் கிடையாது, சாரி, கரிகுட்டா ஹில்லி டெரைன், கரிகுட்டா ஹில்லி டெரைன் இது கிடையாது. ஓகேங்களா, இது கிடையாது, கரிகுட்டா ஹில்லி டெரைன்ல தான். ஓகேங்களா, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க புரியும். மிஷன் சங்கல்ப் வந்து இப்போ ரீசெண்டா ஆபரேஷன் வந்து சத்தீஸ்கர்ல நடந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து ஸ்பெசிஃபையான்னு பார்க்கும்போது சவுத் வெஸ்ட் ஃபாரஸ்ட் பார்டர் ஏரியா வந்து பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல, இது வந்து தெலுங்கானாவோட பார்டர் சொல்றாங்க. இதுல மெயினா வந்து எந்த பிளேஸ்ல வந்து நிறைய வந்து என்கவுண்டர்ஸ் நடந்துச்சுன்னா கரிகுட்டா ஹில்லி டெரைன், கரிகுட்டா ஹில்லி டெரைன் இங்கதான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா நிறைய கன் பேட்டில் வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த ஸ்டேட், இந்த பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து சத்தீஸ்கர்ல உள்ளதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 16th ஒன். ரீசெண்டா வந்து ஸ்டார்லிங்க் வந்து என்ன ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா டெலிகாம் டிபார்ட்மெண்டோட அப்ரூவல் லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா சேட்டலைட் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் வந்து இந்தியால லான்ச் பண்ணணும்ன்றதுக்காக. ஓகேங்களா, இதுக்கு வந்து எத்தனை சேட்டலைட்ஸ் வந்து இப்போ கரண்டா வந்து பார்ட் ஆஃப் ஸ்டார்லிங்க் கன்ஸ்டலேஷன் பாத்தீங்கன்னா 7000. ஓகே, 7000 சேட்டலைட் வந்து இப்போ ஸ்டார்லிங்கோட கன்ஸ்டலேஷன்ல ஒரு பார்ட்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை இதுனா 7000. இது வந்து ஸ்டார்லிங்க் வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் லெட்டர் வாங்கியிருக்கு. எதுக்காகனா சேட்டலைட் கம்யூனிகேஷன் சர்வீஸை வந்து இந்தியால லான்ச் பண்றதுக்காக. ஓகேங்களா, 17th ஒன். ரீசெண்டா வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூ சாலிட் ஃபியூயல் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அது பேர் என்னன்னா கசீம் பைசர். ஓகே, இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் ரேஞ்ச் 17th கொஸ்டின் 1200 கிலோமீட்டர். ஈரான் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க நியூ சாலிட் ஃபியூயல் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வந்து அனேபிள் பண்ணிருக்காங்க. அந்த பாலிஸ்டிக் மிசைலோட நேம் தான் வந்து கசாம் பேசிர். ஓகேவா, இதுக்கான மேக்ஸிமம் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர். ஈரான் தான் வந்து இந்த இது வந்து அனேபிள் பண்ணிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 18th கொஸ்டின் பாருங்க. which of the following test mission has been successfully completed as part of கங்கானியன்? இந்த கங்கானியன் பார்ட்ல வந்து எந்த மிஷன் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா TVD1 மிஷன் அண்ட் டெஸ்ட் வெஹிக்கல் அபார்ட் மிஷன். ஓகே, TVD1 மிஷன் அண்ட் டெஸ்ட் வெஹிக்கல் அபார்ட் மிஷன் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இது வந்து கங்கானியன் மிஷன்ல பார்ட்னு சொல்றாங்க. TVD1 மிஷன் டெஸ்ட் வெஹிக்கல் அபார்ட் மிஷன். ஓகே, 19th பாருங்க. what type of celestial object does the IXPE mission mainly study? ஓகேவா, இப்போ celestial objects இருக்காங்கல்ல, இதுல வந்து 19th கொஸ்டின் C தான் ஆன்சர். பிளாசாஸ், பிளாசார்ன்றது ஒரு டைப் ஆஃப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா IXPE மிஷன் வந்து ஸ்டடி பண்றதுக்காக பிளாசார்ன்றது ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து does the IXPE mission mainly study? ஓகே, பிளாசர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20th கொஸ்டின் வந்து as per the news ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து. ஓகேவா, ரோஹித் சர்மாவோட கரியர் வந்து டேக் ஏ டர்னிங் பாயிண்ட் வித் இஸ் ப்ரொமோஷன் டு த ஓப்பனிங் ஸ்லாட். அவர் வந்து எப்போ வந்து ரொம்ப ப்ரொமோட் ஆன ஒரு டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இயர்னு கேக்குறாங்க ரோஹித் சர்மா அது. ஓகே, 2019ல தான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு அவரோட கரியர்ல. ஓகேங்களா, அவர் வந்து இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி இயர் ஆன் May 9 செலிப்ரேட்டட் as a Victory Day. when was Victory Day வந்து first inaugurated? May 9 வந்து விக்டோரி டே செலிப்ரேட் பண்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் எப்ப இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1945ல. ஓகே, 1945ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த விக்டோரி டேவை வந்து ஃபர்ஸ்ட் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. May 9 தான் வந்து விக்டோரி டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. Next வந்து what was the main objective of the MOU signed during the United Nations Day of the Vesak 2025 celebration? To deepen collaboration based on the teachings of Buddha.
ஓகேவா? டு டீப்பன் கொலாபரேஷன் பேஸ்ட் ஆன் த டீச்சிங் ஆஃப் புத்தா. இதுதான் இதோட மெயின் எய்ம். அதனால தான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னா யூஎன் டே ஆஃப் இசாக் 2025 செலிப்ரேஷன் அன்னைக்கு. ஓகே, இங்க பாருங்க, யூஎன் டே ஆஃப் இசாக் 2025 செலிப்ரேஷன் வந்து வியட்நாம்ல நடந்திருக்கு. இந்தியாவும் வியட்நாமும் வந்து லீடிங் புத்திஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க எம்ஓயு. எதுக்காகனா டு டீப்பன் கொலாபரேஷன் பேஸ்ட் ஆன் த டீச்சிங் ஆஃப் த புத்தா. ஓகே, எந்த ரெண்டு கண்ட்ரினா இந்தியாவும் வியட்நாமும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the Imaging X-ray Polarimetry Explorer is a joint mission by National Aeronautics and Space Administration and the Italian Space Agency, launched on December 9, 2021. How many countries are involved in the IXPE mission collaboration? இந்த மிஷன் கொலாபரேஷன்ல வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. மொத்தம் 12 கண்ட்ரிஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ரே போலாரிமெட்ரி எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒரு ஜாயிண்ட் மிஷன் நாசாது. இதுல வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா 12 கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பாருங்க, what is the primary focus of the organization recognized with Yashraj Bharati Samman Award in the 3rd edition? யாஷ்ராஜ் பாரதி சம்மான் அவார்ட் வந்து இப்ப 3rd எடிஷன் நடந்தது. இதுல வந்து என்ன வந்து மெயின் அவங்களோட பிரைமரி ஃபோக்கஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். இதுதான் வந்து பிரைமரி ஃபோக்கஸா இருந்திருக்கு. எதுக்காகனா யாஷ்ராஜ் பாரதி சம்மான் அவார்ட் வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த அவார்ட் வந்து 3rd எடிஷன் சொல்லியிருக்காங்க. 24th கொஸ்டின் பாருங்க. மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கான்ஃபர் பண்ணிருக்காங்க 3rd எடிஷன் வந்து யாஷ்ராஜ் பாரதி சம்மான் அவார்டு. ஓகேங்களா? இங்க வந்து 3 நோட்டபிள் கிராஸ் ரூட் லெவல் ஆர்கனைசேஷனை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, எந்த ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ், மகாராஷ்டிரால தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 25th கொஸ்டின். What is the primary objective of 3 survey initiated by the RBI in May 2025? So RBI வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ரீசெண்டா வந்து 3 சர்வே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு தெரியும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா to gather data on real-time household sentiment for monetary policy fine-tuning. மானிட்டரி பாலிசி ஃபைன் டியூனிங்காக ரியல் டைம் ஹவுஸ் ஹோல்ட் சென்டிமெண்ட்ஸை கேதர் பண்ணுறதுக்காக இதுதான் வந்து அவங்களோட மெயின் எய்மே. அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 சர்வேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. அதுதான் என்னென்னா ஐஇசிஎஸ், அப்புறமா ஆர்சிசிஎஸ் சம்திங் வரும், யூஇஎஸ்ஹெச், இந்த மாதிரி அதான் யூசிசிஎஸ், ஐஇஎஸ்ஹெச், நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆர்சிசிஎஸ், ரூரல் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே. இந்த மாதிரி 3 சர்வே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது வந்து பார்ட் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் வீக் 2க்கு. ஓகேவா? வீக் 2ல பார்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொரு வீடியோவை தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, மறக்காம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு பிஃபோர் நீங்கள் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன். அதில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.